இது பியூரா லஞ்சங்க. இது லஞ்சம், ஓட்டுக்கு லஞ்சம் அபிஷியலா கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ண முடியாது, ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சுட்டா எந்த காசும் ரிலீஸ் பண்ண முடியாது. இவர் சொல்றாரு, ஆனா எப்பல இருந்து கொடுக்குறாரு இந்த 2000 ரூபாவே? எவ்வளவு கடைசியில கொடுத்து இப்ப மறுபடியும் 5000 கொடுக்குறாரு. இதெல்லாம் சீட்டிங். இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இவர் 5000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் கொடுத்தா கூட இந்த தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எல்லாம் யூத் வந்துட்டாங்க. நான் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு சொல்ல, கண்டிப்பா விஜய்க்குன்னு ஒரு அலை. விஜய் ஜெயிக்கிறாரா தோக்குறாராலாம் தெரியாது. யங்ஸ்டர்ஸ் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது எலெக்ஷன்ல, எப்படி ஃபண்டு ரொட்டேஷன் ஆகுது, கான்ட்ராக்ட்ல எவ்வளவு இவங்க ஊழல் பண்றாங்க, நம்ம பணம் எப்படி கொள்ளையடிக்கப்படுது, ஏன் கடன் வாங்குறாங்க, என்ன கவர்மெண்ட் மினிஸ்டர் என்ன பண்றாரு, மினிஸ்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு. இப்போ அண்ணாமலை மாதிரி ஆளுங்க எல்லாமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ படிச்சுட்டு நிறைய கவனிக்கிறாங்க, சென்ட்ரல் பாலிடிக்ஸ் பாக்குறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே நல்ல குரோத்ல இருக்குங்க. நல்ல குரோத் இருக்கு. அங்கேயும் தான் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 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 லாஜிக் இருக்கு. இது இன்னும் இவர் 2000னா ஒரு 5000, ஒரு 5000னா ஒரு 10,000, இதுல என்ன லாஜிக் இருக்கு? இவங்க இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் கோர்ட்டு தலையிட்டு தான் சரி பண்ணணும்.